வீரம் செறிந்த அறவழி போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இடம் பேராத போராளிகளுக்கு போர்க்கால வீர வணக்கங்கள். இன்று சுமார் 10,000 பேருக்கு ஒரே ஒரு கோரிக்கைக்காக ஒன்றிணைந்து முதல் முறையாக வரலாற்றில் களம் கண்டு போராடி கொண்டிருக்கும். நேற்றைய பேச்சுவார்த்தையில் நம்மளுடைய நிலைப்பாடை மிக 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 தெளிவாக வைத்திருக்கிறோம். இந்த நாளை இவங்களுக்கு மட்டும் கொடுக்க போறாங்க, இவங்களுக்கு மட்டும் பேசலாமா, தாராளமா கொடுங்க, அன்னையோட சேர்த்து வச்சு கொடுங்க. நாங்க எங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோம். நாங்க யாரையும் கொடுக்க வேணாம், யாரையும் நாங்க அனுப்ப கொடுங்க, அன்னையோட சேர்த்து கொடுத்துருங்க. நாங்க மற்றவங்களுக்கு நாங்க எங்களுடைய பணத்துல இருந்து நாங்க ஷேர் பண்ணி மாசம் மாசம் கொடுத்துடுறோம், நீங்க மொத்தமா கொடுத்துருங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அவங்க கடந்த காலத்துல அந்த 2018 நடந்த அதே கதை தான். நாங்க அதை என்னன்னு பரிசீலிக்கிறோம். 10 நாள் பரிசீலிச்சாச்சு. இப்ப கடைசியில பரிசீலிச்சு முடிஞ்சிட போதா? 10 நாள் ரோட்ல கடந்திருக்கோம், பரிசீலிச்சு முடிஞ்சிட போதா? இது எல்லாமே கதை. எப்பயுமே அரசு ஒரு பிரச்சனை உருவாகும் போது அதை முக்காக சின்ன பின்னமா உடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் அந்த வழிகளை அனைத்தும் கையாளும். இந்த அரசுல எல்லா அரசும் கடந்த காலத்திலே இதேதான் இருக்கு. இதெல்லாம் சும்மா ஒட்டி கொண்ட தந்திரங்கள். இந்த 3 நாள் பேச்சுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு இருக்கு. எடுத்து வீடியோ வச்சு பக்கத்துல வச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இவங்களுடைய மனச்சோர்வை ஏற்படுத்தி இந்த கூட்டத்தை எப்படியாவது கலைச்சு விடலாம், கலைந்து போயிடுவாங்க அப்படின்னு முடிச்சு போயிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா சொல்லிட்டோம். எங்களை ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் உட்கார வேண்டிய, அது எல்லா மாநிலமா இருந்தாலும் சரி, நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம்னா நிலுவைத் தொகை எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த சூழ்நிலையில நம்ம யாரையும் விமர்சனம் செய்யாது. சரியா? நமக்கு தேவை நம்மளுடைய வலிமையான கோரிக்கையை முன்னெடுத்ததும் நம்ம போராட்டத்தை முன்னெடுத்தணும். அது மட்டும்தான். யாரையும் விமர்சனம் செய்யாது. அமைச்சரை முதற்கொண்டு யாரையுமே விமர்சனம் செய்யாது. நீங்க செய்யற 1-2 தவறுகள் தான் ஒட்டு மொத்தமா அதை ஏற்றப்படையும் இந்த கோரிக்கைகளையும் ஒரு பெரிய தாக்கம். கோபத்துல ஆத்திரத்துல ஏதாவது ஒரு வார்த்தைகளை இவங்க போட்டுறாங்க, அதை எடுத்து வச்சு காட்டுறாங்க. காவல்துறையினரோட தும்சம் செஞ்சாங்க 4-5 நாட்கள். உண்மையா அது அத்தனை வீடியோல இருக்கு, அத்தனையும் நம்ம காட்டுறோம். நேற்று பேச்சுவார்த்தையில ஆசிரியர் யாரோ ஒருத்தவங்க காவல்துறையினர் நிறுத்திட்டாங்க. எப்ப நிறுத்தாங்க? எங்களுக்கு நிறுத்து. யாரு நிறுத்திட்டாங்க? நம்ம போய் அவங்க நிறுத்தணும். தெரியாம போட்டாங்க நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு போவோம். அப்ப என்ன சொல்ல வந்தாங்கன்னு புரியுதா? ஒரு சின்ன தவறு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது தெரியாம இப்ப புற போயிட்டு தள்ளி விட்டுக்காக இருக்கிறோம், நீங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் கிடைக்காத குற்றத்தை வச்சு நம்ம இவங்களை தெரிவிக்க முடியாதான்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ தயவு செய்து நீங்க இந்த நேரத்துல பொறுமையா இருக்கணும். எமோஷனான நேரம் தான், நம்ம கடுமையான ஒரு வழியில இருக்கும், கடுமையான வேதனைகள் இருக்கும். ஆனா வென்றுட்டு தான் இந்த முறை நம்ம வீடு திரும்பும். அதுல மட்டும் மன கொண்டு வரலாம். அது ஒண்ணுதான். இங்கதான் நம்ம வலிமையை கட்டமைக்கிறது, நம்மளுடைய முழு பலத்தை காட்டக்கூடிய இடம் இதுதான். நாளை ஒரு நாள் தான் நம்ம பொறுத்திருப்போம். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் போராட்டங்கள் தீவிரமாகும். வியாழன் வெள்ளி இதுக்கப்புறம்லாம் இன்னும் உச்சபட்சமாக நம்ம தீவிரமான களத்தை ஏற்படுத்தினா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். கிட்டத்தட்ட முடிவுக்கு ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி கூட்டம் வந்தாலும் உள்ள முட்டி மாட்டாங்க. ஏதாவது ஒரு பத்துல ஏதாவது ஒரு தெரிவிக்குமாறு இன்னும் எழுதி பார்க்கலாமான்னு ஒரு இப்ப வேற துறையினர் கேட்கிறாங்க. சந்தோஷம், 2 லட்சம் பேர் இருக்காங்க தொகுதியத்தில், கொடுத்துருங்க. நீங்க 2 லட்சம் பேருக்கு ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? தொகுதியத்தில் 1000 பேருக்கு கொடுத்து செவிலியர்கள் கொடுத்தீங்க. 2 லட்சம் பேர் அந்த துறையில கேட்க மாட்டாங்க. 30 வருஷம் உட்காந்துருக்க அங்கன்வாடி பொறியாளர் பாவம் இல்லையா? அவங்க சத்துணவு பொறியாளர் தாமரையில் சிறப்பு காலங்கள் 30 வருஷம் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்தப்ப அவங்களை நிரந்தரப்படுத்தும் போது எந்த துறையினர் கேட்க மாட்டாங்க. இடைநிலை ஆசிரியர் கொடுக்கும் போது மற்ற துறையினர் யார் போராடுறாங்க? எந்த துறையினர் போராடுறாங்க? எங்களுக்கு சொல்லலாம். போராடுறது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் எங்களுக்கானது. எங்களுக்கு கையை பிடித்து கொடுத்ததுதான் முதல்வர் வாக்குறுதி. எங்களுக்காக சொன்னதுதான் 1/1/2023 அரசாணை. நீங்கள் சொன்னது 3 மாசத்துல முடிவு வருது 2023 செப்டம்பர்ல நீங்க சொன்ன வாக்குறுதி அத்தனையும் பொய்யாயிருக்கும். அத்தனையும் நாளைக்கு போட்டு ஆரம்பிச்சுவாங்க. எதிர்கட்சி தயவு செய்து கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை எங்க பேச முடியுமோ எந்த இடத்துல பேச முடியுமோ அதை பேசி எங்களுக்கு வாதாடி பெற்றுத்தார்கள். நாங்கள் இன்று வரை உங்களையும் நாங்கள் குடும்பமாக நடக்கிற மூத்த சகோதரர்கள் அதைத்தான் நாங்கள் நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க எங்கிட்ட வந்து உள்ள கூட்டுச்சாலை ஓட்டுறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. நீங்க எத்தனை கூட்டுச்சாலை ஓட்டினாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. இந்த பிரச்சனை மேலும் தீவிரம் அடைஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போகும். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆசிரியர்கள் களைய மாட்டார்கள். போராட்டம்
வெற்றி பெறுவோம். வெற்றி கிட்டும் வரை களத்துல இருந்து மக்களை அங்க இருக்கிறத இங்க இருக்கிறதா மிகப்பெரிய பலம் தலைவரை நோக்கி படையெடுக்க வேண்டும். அது ஒண்ணுதான் நம்ம வெற்றியை கேட்கிறோம். இங்க உங்களுக்கு செலவாகிறத நாங்க வெளியில இருந்து கடன் வாங்கி இந்த மாசத்துல இப்ப இன்னைக்கு தேர்தலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மாநிலத்திலிருந்து வெளியில புறப்பரப்பி நீங்க வந்து தங்கி இருக்கிற செலவுகளை மாநிலம் உங்களுக்கு ஏற்றுக்கிறது எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறோம். நீங்களும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர பாருங்க. தயவு செய்து மறுபடியும் நாங்கள் பள்ளி செல்வதற்கு ஆவலாக இருக்கிறோம். அந்த எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. அந்த எஸ்எம்சி குரூப்புகளே நீங்கள் தகவல் சொல்லுங்க. பிரச்சனையை முடிக்க வேண்டியது அரசு. நாங்கள் எல்லா நாளும் விடுமுறை நாட்கள் தான் இந்த 10 வருஷமா போராடி வரோம். ஒரு நாள் தான் வந்து வேலை நாட்களில் போராடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எங்களை தள்ளியது இன்னைக்கு இந்த அரசு தான் இந்த போராட்ட நேரத்தில் எங்களை தள்ளி இருக்கு. தயவு செய்து நீங்க எங்களுக்காக நாங்கள் பணி முடித்து மறுபடியும் இந்த பிரச்சனையை முடிச்சு வந்தோடனே உங்களுடைய குழந்தைகளை முழு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். 1.5 வருஷம் கொரோனா காலத்தில் இருந்த குழந்தைகளை அற்புதமா ஆங்கிலமும் கணிதமும் தமிழும் படிக்க வச்சிருக்கோம். இதை விட இன்னும் சிறப்பாக கொண்டு வருவோன்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க. முடிந்த அளவிற்கு நம்மளுடைய போராட்டத்தை இங்க தீவிரப்படுத்துங்க. அது ஒன்றே நமக்கு வெற்றிக்கு வழி. வேற எதுவும் முடிவு கிடையாது. விரைவில் வெற்றி வசமாகும். ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்க, எல்லா தகவலும் அரசால் சேகரிக்கப்பட்டு வருது. விரைவில் வெற்றி வசமாகும். அதுக்குள்ள புதுசாலை கிட்ட ஓடுது. அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஒரே நோக்கத்தோடு ஜெயிக்கும் வரை